பகுதியில் இன்று அடக்கம் செய்யப்பட்டது. நேற்று திரு பழனி பாபா பொள்ளாச்சியில் உள்ள தனது நண்பரை காண சென்றிருந்தார். இரவு 9:30 மணி அளவில் அந்த நண்பரின் வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது காரில் வந்த அடையாளம் தெரியாத கும்பல் பழனி பாபாவை வெட்டி கொலை செய்தது. இதனையடுத்து மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று பதட்டம் நிலவியது. திண்டுக்கல், பழனி நகரங்களில் முழு அடைப்பு நடத்தப்பட்டது. கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. சாலை கடைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேருந்துகள் திண்டுக்கு விடப்பட்டன. மற்றும் கம்பம், பெரியகுளம், தேனி, தேவதானப்பட்டி, உத்தமபாளையம், சிவகாசி, ராமநாதபுரம் ஆகிய பல ஊர்களில் கடைகள் அடைக்கப்பட்டதால் பதட்டம் காணப்பட்டது. அந்த பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. கோவைக்கும் பொள்ளாச்சிக்கும் இடையே பேருந்து போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. குமரி மாவட்டத்தில் முதலாக்குடி என்ற இடத்தில் கலவரத்தில் ஈடுபட்ட கும்பலின் மீது போலீசார் உங்க உரிமை மறுக்கப்படுமானால் நீங்கள் எதையும் செய்யுங்கள், உங்களுக்கு என் கிட்னியை வித்தாவது காப்பாற்றுகிறேன். ஒரு கள்ளி செடியில் நீங்கள் மலராக இருப்பதை விட ரோஜா செடியில் முள்ளாக இருந்து செத்துவிட்டு போங்கள். A dead lion is better than a living dog. நாயாக 4 நாள் வாழ்வதை விட சிங்கமாக ஒரு நாள் கர்ஜித்து செத்துவிட்டு போ. இதை உன்னை தூண்டுவதாக சர்க்கார் நினைக்கக்கூடும். நான் இல்லை என்று சொல்லவில்லை. தூண்டப்பட வேண்டியவர்கள் தூண்டத்தான் செய்வேன். தூண்டுவது என்னுடைய ஜனநாயக உரிமை. தூண்டுவதற்கு தூக்கு. என்னை பொறுத்த மட்டில் நான் ஹக்கான மூமினாக வாழ்கிறேன். வாழ்ந்தே 30 ஆண்டு காலம் எவனுக்கும் தலை வணங்காமல், இறைவனை அன்று எவனுக்கும் தலை வணங்காமல் நான் என் லட்சிய பயணத்தை தொடர்ந்து செய்வேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் வாழ்வேன். நான் சாகும் வரை பணிய மாட்டேன். என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. என் ரிசக் என்பது இறைவனிடமிருந்து இருக்கிறது. எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட தேதி வரும் வரை என்னை எவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு என்று ஒரு தேதி நிர்ணயித்தால் அந்த தேதி நேரம் யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது. அழைப்பவன் அழைத்து செல்வான். நான் விதைத்ததை விதைத்து விட்டு வெற்றியாளனாகவே அல்லாவிடம் செல்வேன். நிச்சயம் நாளை எனக்கு ஒரு மறுமையில் எனக்கு ஒரு சிறப்பான இடம் உண்டு. அதில் சந்தேகமில்லை. தெளிவாக இருக்கிறேன், வெறியாக இருக்கிறேன், அதன் மீது காதலாக இருக்கிறேன். அந்த முகமத்திலே காலத்தை கழிக்க அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு இம்மையை மறுமையை நான் அடக வைத்து விட்டேன். அதனால் இம்மையில் நான் ஒன்று வைக்காமல் செல்வேன். மறுமைக்கான சான்றுகள் எனக்கு நிறைய உண்டு. அந்த மறுமைக்கான பொட்டிகளை நான் சுமக்க முடியாமல் தூக்கி சென்ற இறைவன் சன்னிதானத்திலே போட மிக மிக ஆவலாக இருக்கிறேன். அன்றைய தினம் வரும்பொழுது இதே போல ஒரு மைதானத்தில் தான் நாமெல்லாம் ஒரு நீதி நாளிலே நிலைநிறுத்தப்படுவோம். கேள்வி கணக்குகளுக்காக குவிக்கப்பட்டிருப்போம். அந்த நாளிலே என் கணக்கிலே என்னுடைய லட்சிய பயணங்கள், என்னுடைய பாதையின் செயல்கள், என்னுடைய உண்மையான வாழ்க்கைகள் அதிகமாகவும் உங்களுடைய கைச்சேதமுற்றுவதாகவும் இருந்து கொடு சகோதரர்கள். நீங்கள் என்னை ஏமாற்றலாம் அல்லது ஏதோ காதில் விழுந்ததை கேட்டுட்டு சிந்தையில போட்டுட்டு போகலாம். ஆனால் செயல்படுத்தக்கூடிய முஸ்லிம்களாக நீங்கள் மாறாத வரை நிச்சயம் உங்களுக்கு மறுமை கிடையாது சகோதரர்களே. எல்லாரையும் ஏமாற்றி விடுகிறீர்கள்.